ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க, கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம போத்தீஸ் டிஜி கோல்டுல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்து வீடியோல நிறைய பேர் நீங்க 9 o'clock ஷார்ட்ஸ்ல கோல்ட் ரேட் ஸ்டேட்டஸ் போடுங்க அப்படின்ட்டு சொல்லிருந்தீங்க. நான் மேக்ஸிமம் 8:45 இருந்து 9 மணிக்குள்ள ஒவ்வொரு நாளுமே அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க மறக்காம ஷார்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிட் ஸ்கீமுக்கும் சரி இல்ல பர்ச்சேஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் யூடியூப் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது நான் லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. கோல்டு 2 நாளாவே டவுன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜூன் மந்த்ல நமக்கு இந்த FOMC மீட்டிங் நடந்தது இல்ல, அதோட மீட்டிங் மினிட்ஸ் அப்படின்றது இந்த வெனஸ்டே வரப்போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, ஏதாவது அதை பத்தின க்ளூஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இப்ப மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கான FOMC மீட்டிங் கிடையாது. அது இந்த மாச கடைசியில, அதாவது 29, 30ஆம் தேதி வரப்போகுது. போன மாசம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லிட்டு அதனோட ஒரு தொகுப்பு மாதிரி என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. அப்போதைக்கு கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வருது. சோ நீங்க சிட்டு பே பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் கூட கட்டிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா போஸ்ட் டேப்ல போடுறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்குமே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நடுவுல லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் ஹை எல்லாம் போச்சு இல்லையா, அப்ப ஒரு சில பேர் ரேட்ல கோல்ட வித்து இருக்கலாம். அதனால கூட இப்ப கோல்டனுடைய பிரைஸ் டவுன் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ 2 விதமான கருத்துகள் இருக்கு இப்போதைக்கு. இப்ப கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நீங்களுமே பார்த்திருக்கலாம். என்னன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் 2015லயே கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற ஓல்டு கோல்ட கொண்டு போயிட்டு நம்ம பேங்க்ல கொடுக்கும் போது, அதாவது நம்ம கொடுக்கற ஜுவல்லரிய அவங்க பாரா கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு இயர்லி ஒரு வட்டி மாதிரி கொடுப்பாங்க. பட் அந்த வட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன்லாம் கண்டிப்பா அந்த வட்டியால பீட் பண்ண முடியாது. சோ அந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணது ஃபெயில்யூர் ஆச்சு. ஏன்னா மக்கள் குறைஞ்ச வட்டிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு விரும்பல. ஏன்னா நம்ம நிறைய வேஸ்டேஜ், GST எல்லாம் கட்டி ஒரு ஜுவல்லரியா வாங்குறோம். அதை நம்ம பேங்க்குக்கு கொடுக்கும் போது அவங்க அதை உருக்கிடுறாங்க. சோ அதுவே ஒரு பெரிய லாஸ் தான். இப்ப செகண்ட் டைம் அந்த ஸ்கீமை கொண்டு வர போறாங்க. இந்த வாட்டி கொண்டு வரதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நமக்கு இப்ப இம்போர்ட் டியூட்டியே உங்களுக்கே தெரியும் 6ல இருந்து இப்ப 15% ஏத்திருக்காங்க. அண்ட் நமக்கு இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டாலர்ஸ் வெளியில போறதுனால ருப்பியினுடைய வேல்யூ வீக் ஆகுது. இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிற பழைய தங்கத்தை வெளியில எடுத்தாலே நம்ம வெளிநாடுகள்ல போயிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இறக்குமதி பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய வீட்டுல இருக்கிற தங்கம் ரொம்பவே ஜாஸ்தி. நாடுகளை விட இந்தியால மக்கள் அவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க. சோ அதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. பட் இந்த வாட்டி இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு வித்தியாசம்னா, லாஸ்ட் டைம் நம்மளுடைய கோல்ட நம்ம பேங்க்ல ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி ஜுவல்லர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கணும். நம்ம நியரஸ்ட் ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்தோம்னா அதனுடைய கேரட் செக் பண்ணிட்டு அதோட பியூரிட்டி வைஸ் நமக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டு போயிட்டு அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2ல இருந்து 2.5% வட்டி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆல எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட். பட் இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா நம்ம போயிட்டு திரும்பி எல்லாம் எடுக்க முடியாது. 3ல இருந்து 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குன்னு சொல்றாங்க. அபிஷியலா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை பத்தி டீடைலா சொல்றேன். இந்த மாதிரி ஸ்கீம்ல நமக்கு 2 விதமான டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம கொடுத்திருந்த செய்கூலி சேதாரம், GST எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஓல்டு கோல்டு எல்லாம் பெரும்பாலும் பியூரிட்டி 916 HUID எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கல்லு வச்ச நகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது, இது எல்லாத்துக்கும் மேல 2%, 2.5% வட்டிக்கெல்லாம் மக்கள் தங்கத்தை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த வாட்டி இந்த ஸ்கீம் சக்சஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ அந்த மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்தா நீங்க எத்தனை பேர் இதுல குடுப்பீங்க உங்க கோல்ட அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் என்ன கேட்டாங்கன்னா நான் டெஃபினட்டா கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த வட்டி நமக்கு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி நம்ம 11 மாசம் வெயிட் பண்ணியோ இல்ல ரெடி கேஷ் கொடுத்து வாங்கின ஜுவல்லரிய உருக்கி பாரா கன்வெர்ட் பண்றதெல்லாம் எனக்கு அதுல அந்த அளவு உடன்பாடு இல்ல. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வார பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் இல்ல. இப்போதைக்கு நேத்து சொன்ன மாதிரி ட்ரம்ப் சொன்ன அந்த ட்வீட் தான் கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. ஈரான் தலைவர்களை நான் குண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் ஒரு சர்ச்சையா இருக்கு. மத்தபடி ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் தான் திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போதைக்கு வார் அண்ட் கோல்டு ஸ்டேட்டஸ் இதுதான். மத்தியானத்துக்கு மேல கோல்டு
கோல்டு வந்து குறையும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் டேப்ல போடுறேன், மறக்காம நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து இந்த 9 o'clock ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்துதான் நான் இதே டைம் மெயின்டைன் பண்ணலாமா இல்ல பழையபடிக்குமே வந்து 8ல இருந்து 9க்குள்ளே அப்லோட் பண்ணலாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும். சோ இப்ப வந்து இந்த டிஜி கோல்டு ஸ்கீம்ல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு என்ன gift கொடுத்தாங்க, இதுல வந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க வந்து ஜூட் பேக் மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க நிறைய பேர் வந்து கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதாவது ஸ்பைரல் ரிங் தான் நான் வாங்கியிருப்பேன்னு. இப்ப வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க அத. இது வந்து நமக்கு 3 ஸ்பைரல் வருது. இதுலயே வந்து 4, 5 எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்ததுனால நான் வந்து இத சூஸ் பண்ணியிருந்தேன். சோ இது வந்து மிஷின் கட் குடுத்திருக்கிறதுனால ஈவினிங் டைம்லலாம் நம்ம வந்து வெளியில போட்டுட்டு போகும்போது நல்ல க்ளோ இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் விரல்ல போட்டு காமிக்கிறேன். உங்ககிட்ட இதே மாடல் ரிங் இருக்கா அண்ட் இந்த வெயிட்ல நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரிங் என் கைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. சோ நான் மெயினா வந்து இந்த வெயிங் மிஷின் வாங்கினதுக்கு ரீசனே, இப்ப ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம பேங்க்ல பிளட்ஜ் பண்றோம் அப்படிங்கும்போது ரிட்டர்ன் எடுத்துட்டு வரும்போது கரெக்டா அதே வெயிட் தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு தான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நமக்கு 2.49 இருக்கு. ஸோ வந்து கரெக்டா நமக்கு வந்து வெயிங் மிஷின்லயுமே வந்து போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வெயிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கடையில வாங்கினாலும் சரி, இல்ல பீமா ஆன்லைன்ல வாங்கினாலும், இல்ல நீங்க வந்து பேங்க்ல பிளட்ஜ் பண்ண போனாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன கிஃப்ட் சூஸ் பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோசை தவா தான். ஏன்னா எங்க மதர் வந்து வேணும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து எந்த ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி HUID 916 எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கடையிலேயே வந்து இந்த BIS ஹால்மார்க் ஆப்ல போட்டு செக் பண்ணிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் அதே மெத்தட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தோடா இருந்ததுன்னா திருகாணில இருக்கும். அதே மாதிரி மோதிரத்துக்குலாம் வந்து இந்த சைட்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணாலும் சரி, ஃபுல் பெனிஃபிட் வேணும்னா இதெல்லாம் நீங்க வந்து ஷாப்லயே செக் பண்ணிக்கணும். ஸோ 2 to 4 கிராம்ஸ்ல இதுதான் கொஞ்சம் வந்து நமக்கு பார்வையா இருந்தது. அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்க இப்ப வந்து 4 கிராம்ஸ்க்கு மேல இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஃபேன்சி மாடல்ல ரிங்ஸ் எல்லாம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பார்வையா ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இல்லாம நான் போயிருந்தேன்னா நிச்சயமா எனக்கு வந்து ஒரு 5,300 ரூபாய் எக்ஸஸா வந்திருக்கும். நான் முதல்ல பே பண்ணது வந்து 26,000 ரூபாய் இன்வெஸ்டட் அமௌண்ட். அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்டா வந்து ஒரு 1,870 ரூபாய் கொடுக்குற மாதிரி வந்தது. இப்ப நம்ம 13,450 ரூபாய் அன்னைக்கு கோல்ட் ரேட். அதுக்கு நான் வந்து இந்த 2.494 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது 33,000 ரூபாய்க்கு மேலவே வந்திருக்கும். இங்க வந்து நமக்கு கிடைச்ச ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளஸ் ஆனிவர்சரி ஆஃபர்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபிளாட் 50ல கொடுத்தது இது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து 11,160 ரூபாய் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. 2.494 கிராம்ஸ் அன்னைக்கு ரேட்டுக்கு வேஸ்டேஜ் வந்து 14.99. பட் நமக்கு வந்து 0.5%ங்கிறதுனால 7.5. இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த டிஸ்கவுண்ட்டா மைனஸ் பண்ணிட்டு வரது பாத்தீங்கன்னா 27,413 ரூபாய். இங்க காமிச்சேன் இல்லையா, இதை தான் வந்து இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து GST போடும்போது நமக்கு 28,235 வருது. நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 26,365. ஸோ பேலன்ஸ் நம்ம வந்து ஒரு 1,870 ரூபாய் மட்டும் கட்டி நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த பிளாட் 50% ஆஃபர்ல வாங்கினது பிளஸ் இந்த டிஜி கோல்டுல ஆவரேஜா ஒரு 10,300 ரூபாய் அந்த ரேஞ்ச்லயே வந்து எனக்கு 1 கிராம் லாக் ஆனது. இது ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் தான். இந்த ஸ்கீம்ல எனக்கு வந்து ஒரு 5,300 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த போத்தீஸ் டிஜி கோல்டு ஸ்கீம்ல நான் திரும்பவும் சேருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி GRT இன்ஸ்டா கோல்டு ஸ்டார்ட் பண்ணி அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து இன்னும் கூட இவங்க அந்த 5 டிஜிட்டுங்கிறத குறைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா கூட நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி எங்களோட மந்த்லி சிட் ஸ்கீம் நல்லா தான் இருக்கு இப்போதைக்கு. பட் வந்து அது கிராம் பேஸ்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க கிராம் அண்ட் அமௌண்ட் பேஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏன்னா கலெக்ஷன்ஸே உங்கள்கிட்ட நல்லா இருக்கு, கிஃப்ட்ஸ் எல்லாமும் நல்லா இருக்கு. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல தான் தெரியும். அண்ட் ஒன் டைம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போத்தீஸ்னு இல்லை, இப்போதைக்கு நான் எங்கேயுமே ஜாயின் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஹெவியா இருக்கு வார்னால. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். டைம் ஸ்கீம் நீங்களுமே இப்போ எங்கேயுமே ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்க வந்து இந்த டிஜி கோல்ட்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்க. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து பாடி ஷோரூம் போயிருந்தேன், அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் குரோம்பெட் ஷோரூம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப்பிங் வந்து ஹாப்பியா தான் இருந்தது. வந்து கம்மியான ரேட்ல கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் கிஃப்ட்ஸுமே ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.